சமயபுரம் மாரியம்மன். போன வருடமே இந்த பச்சை பட்னி விரதத்தை பற்றி போடணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் போட முடியல. அதனால் கண்டிப்பாக இந்த வருடம் பச்சை பட்டினி விரதத்தை பற்றி நாம் போட்டே ஆகணும் அப்படின்னு. சமயபுரம் மாரியம்மன் வருஷத்துக்கு ஒரு டைம், அதாவது வருஷத்துக்கு ஒரு மாதம் 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பாங்க. அம்மா பச்சை பட்டினி விரதம் எதுக்காக இருக்கிறாங்க? முதல்ல பொதுவாக நாம் விரதம் எப்படி இருப்போம் அப்படின்னா, நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும். நம்ம ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது அம்மாவோட கடைக்கன் பார்வையாவது நம்ம மேலே பற்றாதா அப்படிங்கிறதுக்காக நாம் விரதம் இருப்போம். எனக்கு இத்தனை நாள் நான் விரதம் இருக்கிறேன், எனக்கு இந்த வேண்டுதலை செய்யுமா. ஆனால் சமயபுரம் மாரியம்மன் எதற்காக பச்சை பட்டினி விரதம் இருக்கிறாங்க தெரியுமா? தன்னை வேண்டி வரும் பக்தர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கும் அத்தனை ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று மும்மூர்த்திகளை நோக்கி தவம் செய்கிறார்கள். அந்த சமயத்தில் அம்மா என்ன சாப்பிடுவார்? ஒன்றுமே இல்லை. உப்பில்லா மோர், இளநீர், கரும்புச்சாறு, பழங்கள், இதுதான் அம்மாவுக்கு அந்த கோயிலில் வச்சு படைக்கிறாங்க. அதுக்கு பேர் பச்சை பட்டினி விரதம். இந்த சமயத்தில் சமயபுரம் மாரியம்மனோட பக்தர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் ஒரு சமயபுரம் மாரியம்மன் படம் வச்சுட்டோ, இல்லை குட்டியாக சிலை இருந்தாலோ, இல்லது விளக்கோ, இல்லை கலசம் வைத்தோ வீட்டில் அதே 28 நாளும் விரதம் இருப்பார். அம்மாவை நோக்கி ஒரு வேண்டுதல் வச்சு விரதம் இருக்கிறாங்க. காப்பு கட்டிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை நான் எங்கேயோ இருக்கிறேன், அம்மாவை மனசில் நினச்சிட்டு நான் தினம் அம்மாவை பூஜிக்கிறேன் அப்படி. விரதம் அப்படிங்கிறது தினமும் அம்மாவை கரெக்டாக சரியான நேரத்தில் அம்மாவுக்கு பூஜை செய்து ஒரு டம்ளர் மோர் வைத்து உண்ணாமலும் இருப்பார்கள். ஆனால் அம்மா சாப்பிட மாட்டாங்க. அம்மா பச்சை பட்டினி விரதம். ஆனால் நாம் அம்மா நம்மளை வற்புறுத்தி கஷ்டப்படுத்தி இருக்க சொல்லலை. ஆனால் நாம் அந்த 28 நாளும் மஞ்சள் ஆடை உடுத்தி அம்மாவை நோக்கி வணங்கி, அம்மா நான் இப்படி இருக்கிறேன், என்னோட பிரச்சனை உனக்கு தெரியும், என்ன இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொடுமா அப்படின்னு இந்த 28 நாட்களும் அம்மாவை நோக்கி விரதம் இருந்தால் அவர்கள் விரதம் கண்டிப்பாக நன்மையை தரும். பச்சை பட்டினி விரதம் இருக்கும்போது அம்மா சோர்வே அடைய மாட்டான். அம்மா நம்மளையும் சோர்வடை விடவே மாட்டான். அம்மா அப்படி ஒரு அன்பா, அப்படி ஒரு அம்மா. எப்பவுமே சமயபுரம் மாரியம்மனை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் புரியும், அந்த அம்மாவை பார்த்தா ஓடி போய் கட்டி அணைச்சிக்கணும் போல இருக்கும். மூலஸ்தானத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து வாமான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். உண்மை அதுதான். சமயபுரம் மாரியம்மனோட மகிமையே அதுதான். அம்மா நம்மளை அணைச்சிக்குவாங்க. அதனால் உங்கள் கஷ்டத்தெல்லாம் இந்த பச்சை பட்டினி விரதம் இருக்கும் இந்த சமயத்தில் அம்மாவிடம் முறையிட்டு அம்மாவை நினைத்து உருகி வேண்டி இந்த 28 நாட்களையும் தவற விட்டுறேன். 28 நாள் என்னால் இருக்க முடியாதுங்க. நிறைய வேலை இருக்குது, இல்லை நிறைய லேடிஸ்க்கு அது முடியாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் கடைசி 5 நாள் மட்டும் இருக்கேன், இல்லை 7 நாள் இருக்கேன், அப்படி இருக்கு. இல்லை எனக்கு ஒரு நாள். ஆனால் தினமும் அவர்கள் படத்தை வைத்தோ இல்லது அவர்கள் சிலை இருந்தாலோ நம்ம அவங்களுக்கு பூஜை பண்ணால் அவ்வளோ சிறப்பு. விரதம் இருந்து கஷ்டப்படுவதை விட அம்மாவை இந்த பட்டினி விரதத்தோட அம்மாவுக்கு ஒரு டம்ளர் மோர் வைத்து, அதாவது உப்பில்லா மோர் வைத்து தினமும் வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைத்தது நடக்கும். அத்தனை நல்லவர். மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே.